அதிகாரம் 3. வழிபாடு மீண்டும் நடைபெறுதல். தத்தம் நகர்களில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் 7ஆம் மாதத்தில் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் மகன் யேசுவாவும் அவருடைய சகோதரராகிய குருக்களும் செயல்தியேலின் மகனான செருபாபேலும் அவருடைய சகோதரர்களும் கடவுளின் மனிதரான மோசே திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளபடி எரிபலிகள் ஒப்பு கொடுப்பதற்காக இஸ்ரேலின் கடவுளுக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார்கள். வேற்று நாட்டு மக்களால் அச்சம் தோன்றினும் பலிபீடத்தை அதற்குரிய இடத்திலேயே அவர்கள் அமைத்தார்கள். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் ஒப்பு கொடுத்தார்கள். திருச்சட்ட நூலில் உள்ளபடி அவர்கள் கூடார திருவிழாவை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு நாளும் முறைமைப்படி அந்தந்த நாளுக்குரிய எரிபலிகளை செலுத்தினார்கள். அதன் பிறகு அமாவாசை நாட்களிலும் ஆண்டவரின் எல்லா திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை ஒப்பு கொடுக்க விரும்பியவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். 7ஆவது மாதத்தின் முதல் நாளிலிருந்து ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தத் தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவருடைய கோவிலுக்கு இன்னும் அடிக்கல் நாட்டப்படவில்லை. எருசலேம் கோவில் மீண்டும் கட்டப்படுதல். பெர்சிய மன்னர் சைரசு கொடுத்திருந்த அனுமதியின்படி கொத்தனார்களுக்கும் தச்சர்களுக்கும் அவர்கள் பணம் கொடுத்தார்கள். கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து கடல் வழியாக யோப்பாவுக்கு கொண்டு வர சீதோன் தீர் நகரத்தினருக்கு உணவு, பானம், எண்ணெய் ஆகியன கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோயில் தளத்திற்கு வந்தடைந்த 2ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் செயல்தியேலின் மகனான செருபாபேல், யோசதாக்கின் மகனான யேசுவா, அவர்களுடைய சகோதரரான குருக்கள், லேவியர்கள் மற்றும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள் அனைவரும் கோவில் வேலையை தொடங்கினார்கள். ஆண்டவரின் கோயில் வேலையை கண்காணிக்க 20 அதற்கு மேற்பட்ட வயதுமுடைய லேவியர்களை நியமித்தார்கள். யேசுவாவும் அவருடைய புதல்வரும் உறவினரும் கத்மியேலும் அவருடைய புதல்வரும் யூதாவின் புதல்வரும் லேவியரான எனாதாதின் புதல்வரும் அவர்களுடைய புதல்வர் உறவினர் ஆகியோரும் கோவில் வேலையை செய்வோரை கண்காணிக்க ஒரு சேர நின்றனர். கட்டுமான பணி செய்தோர் ஆண்டவரின் கோயிலுக்கு அடித்தளமிட்டபோது இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, ஆண்டவர் நல்லவர், ஏனெனில் அவரது பேரன்பு இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினார்கள். ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்தார்கள். முதல் கோவிலை கண்டிருந்த முதிர் வயதினரான குருக்கள், லேவியர், குலத்தலைவர்கள் பலர் இந்த புதிய கோவிலின் அடித்தளத்தை கண்டபோது உரத்த குரலில் அழுதனர். வேறு பலர் மகிழ்ச்சியாலும் ஆர்ப்பரிப்பாலும் குரல் எழுப்பினர். நெடுந்தொலைவு கேட்கும் அளவுக்கும் மக்கள் பெருங்கூக்குரல் எழுப்பியதால் மகிழ்ச்சி குரலொலியை அவர்களின் அழுகை குரலிலிருந்து பிரிந்துணர எவராலும் இயலவில்லை.